உங்களோட எல்லா படங்களுமே நீங்களே சொன்னீங்க உங்ககிட்ட வந்து யாருமே சீரியஸான ரோல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சிவா ஹீரோ வைக்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஃபுல் லெங்க் காமெடி ஃபிலிம் அப்படின்னா சிவா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். மேபி அதில் இப்போ பாருங்கள் சென்னை 28 வந்து என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். அந்த சேம் டைம் அதில் எல்லாமே இருந்தது. அந்த சரோஜாவும் ஹி வாஸ் மேக் ஷோர் அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிரியும் போது சோகம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் என்னன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து செம்ம ஜாலியான ஃபிலிம் அப்படின்ட்டு. ஜாலியான ஃபிலிமாக இருந்தாலுமே அந்த டைமில் வந்து தமிழ் படம் பண்ணுறதுக்கு வந்து தில் வேணும் அப்படின்னு இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம ஊரில் பட் ஆனால் லாஜிக்கலாக நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இது தெலுங்குல போது இப்போ ஹிந்திலையும் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்றது வந்து அந்த ஒரு பாயிண்ட் அது ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட் அதில். பட் அதுக்கு அடுத்தது வந்து 16 ஒரு படம் பண்ணேன். சென்னை 20 டைமில் நான் சைன் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது அப்பயே வர வேண்டிய படம். சென்னை 28 சரோஜா தமிழ் படத்துக்கு அப்புறம் வந்தது செம்ம ஜாலிடா அப்படின்னு போய் பார்த்தா என்ன ரொம்ப சீரியஸாக ஒரு படம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் கட்டிங் வி ட்ரைட் சம்திங் அண்ட் ஒர்க் அவுட். பாதி பேருக்கு பிடிக்கல, பாதி பேருக்கு ஓகேனாங்க, சில பேர் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். சுந்தர் சி சாரோட திருப்பி கலகலப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் சென்டரில் எவ்ரிபடி லைக் இட். ஸோ இப்போ வர ப்ரொடியூசர்ஸும் சரி, வர டைரக்டர்ஸும் சரி, சார் உங்களை மைண்டில் வச்சு தான் சார் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதே மாதிரி ஜானர்ஸ்லேயே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் ரெடி. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து அந்த படத்தில் 6 பேக் வைங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நீங்களே ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசரோட, நான் வந்து ரெடியாக இருக்கேன். இல்லை பட் உங்கள் சைடில் வந்து நம்ம ஒரு மாற்றான் மாதிரி ஒரு காக்க மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஒரு ஃபுல் சென்டிமெண்ட்டில் ஒரு படம் பண்ணணும், ஆக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணணும். மாட்டினானா அதை படம் பண்ணுற ப்ரொடியூசர் மாட்டினான்னு முதல்ல. அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லையா? அது மாதிரி ஃபீலிங் எனக்கு சுத்தமாக இல்லைங்க. ஏன் இல்லை? அது மாதிரி ஃபீலிங்கே இல்லை எனக்கு. இல்லை அந்த ஃபீலிங் நான் படம் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு தான் ஃபீலிங்காக இல்லை டெஃபினெட்லி ஐ டூ இட். நான் டைரக்ட் பண்ணுறது தான் எனக்கு மெயின் ஐடியா இருந்தது. நடுவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்டர் கடைக்கு அப்புறம் கலகலப்பு வரைக்கும் நான் இந்த படமுமே பண்ணல. என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா 2012 டிசம்பர் 21 இந்த உலகம் அழிய போகுதுன்னு ஒரு மேட்ரு இருக்குது. அந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 7 days ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு 4 பேர் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஆம்பிஷனுக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாட் ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அது வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ அந்த படம் போகலாம் அப்படின்போது கலகலப்பு வந்து ரொம்ப ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஆஃபர்ஸ் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீ இப்போ இது பண்ணு, அப்புறம் ஃப்யூச்சரில் டைரக்ட் பண்ணலாம். அப்புறம் எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது, என்னென்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து மற்றவங்களை வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் தெரியாது. அதனால ஸோ சூன் ஐ வில் டு தட். பட் நீங்கள் 2012 உலகம் அழியிற ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்க. இப்போது 2012 முடிய போகிற காலகட்டம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த படம் பண்ணல மேடம். ஓ தட்ஸ் a very nice thought. யா இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் லாஜிக்கல் திங். அதனால அந்த படம் பண்ணல. அதனால இந்த படம் நான் சைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு கிருத்திகா உதயநிதி அவங்க டைரக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த ரொமான்டிக் காமெடி, அதில் நானும் சந்தானம் அந்த தில்லுமுல்லு டைமில். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து சுந்தர் சார் கூட சொல்லியிருக்காரு கலகலப்பு 2 பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது யான்னு ஒரு படம் சைன் பண்ண படங்கள் இது வந்து அது வந்து நானும் சந்தானம் அவர்களும் வந்து ராஜேஷ் சாருடைய டைரக்டர், அவருடைய அசிஸ்டன்ட் ராஜசேகர் அப்படின்றவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் சபாபதினு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓ ஸோ 2013 முழுக்க நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பிஸியாக இருக்கேன். ஆமாம் இது ஆக்சுவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன். பிஸின்னு சொல்ல முடியாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன். பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ப்ராஜெக்ட்ஸ் தான். ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் வில் கம் அவுட் வெல். அண்ட் ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னென்னா இந்த படம் பார்க்குறவங்களாம் சந்தோஷமாக ஆகணுன்றது தான். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி வில் மேக் இட். ஏய் யாரா நீ? யார் சார் நீங்க? யாரு? சிவா. அந்த சென்னை 28 படத்துல 10 பேர் ஒருத்தன வருவான்டா இவன். விஜயலட்சுமி பொண்ணு 2 8 போடுவானே அவன் தான்டா இவன்.